வணக்கம். உங்க வாழ்க்கையில உங்களை மதிக்காதவங்கள நீங்களும் மதிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. இதுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா? ஆணவம் புடிச்சவன், திமிர் புடிச்சவன் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதுக்கு பேரு தன்மானம் அப்படிங்கிறது. யோசிச்சு பாருங்க. நம்மளை மதிக்கிறவங்களுக்கு நம்ம கால் செருப்பா கூட இருக்கலாம், தப்பே கிடையாதுங்க. ஆனா நம்மளை மதிக்காம ஒருத்தவங்க நம்மளை அலட்சியப்படுத்தும் போது அந்த இடத்துல போய் நிக்கிறோம் அப்படின்னா அதை விட வெக்கங்கெட்ட செயல் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு நாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவங்களுடைய வாசல் பக்கம் திரும்பி கூட பார்க்காம போறோம் அப்படின்னு நமக்கு தெரியுங்க. இதுக்கு அடுத்தவங்க 1000 பேர் வச்சா அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பேரு அளவு கடந்த அன்பை கொற்ற அத்தனை பேத்துடைய மனசும் ஒரு நாள் அளவு கடந்த வெறுப்பையும் உங்க மேல உமிழ்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அளவு கடந்த பாச மழையில உங்களை நினைக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு இதே வாய் உங்களை திட்டுறதுக்கும் தயங்காது. ஏன்னா மனுஷங்களோட நாக்கு எப்படி வேணாலும் பேசுங்க. நரம்பு இல்லாத இந்த நாக்கு யாரை வேணாலும் எப்படி வேணாலும் காயப்படுத்தும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் எதையும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணுங்க. அப்புறம் ஃப்யூச்சரில் ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு நீங்கள் வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இங்கே எல்லாருமே நேரத்துக்கு தகுந்த மாதிரியும் மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரியும் நொடிக்கு நொடி விதவிதமான முகமூடிகளை போட்டுக்கிட்டு தான் அடுத்தவங்க முன்னால வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறது என்னவோ முகமூடியே இல்லாம அந்த உலகத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த மாதிரி போய் நடிக்காத மனுஷங்களை, நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசாத மனுஷங்களை நீங்க இதுக்கு முன்னால வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேல அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே ஒரு முகமூடி தொழிற்சாலையில தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நாமளே அப்படித்தானே. ஒருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசினா மட்டும்தான் அந்த இடத்துல எடுபடும் அப்படின்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுற மனுஷங்களா நாமளே மாறிட்டப்போ அடுத்தவங்க கிட்ட எந்த வேஷமும் போடாத மனுஷங்களா இருக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறது நியாயமே கிடையாது. அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களுடைய உண்மையான அன்பை கண்டுக்காத ஒருத்தவங்க கிட்ட தயவு செஞ்சு அடிக்கடி போய் நானும் இருக்கிறேன், உன் மேல அன்பா பாசமா நானும் இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்துல அந்த அன்பை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணிட்டே இருக்காதீங்க. நீங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல அமைதியா போங்க. நீங்க ஏற்படுத்துற அந்த அமைதி தான் அவங்கள சலனப்பட வைக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாம நீங்க கூச்சல் போட்டீங்க அப்படின்னா அது யாருடைய கவனத்தையும் ஈர்க்காது. ஒருவேளை நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு அப்புறமும் அவங்க உங்களை பார்த்து சலனப்படல, அவங்க உங்களை பார்த்து உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ அவங்கக்கிட்ட உங்களுடைய தேவைகள் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவங்க உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக வந்துடுறது தான் நல்லது. அதனால தான் அவங்க வாயை திறந்து உங்ககிட்ட சொல்லாமல் அவங்களுடைய செய்கைகள் மூலமாக உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. அது நீங்களா தெரிஞ்சுக்கிறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க. யார் ஒருத்தர் கூட எவ்வளோ நேரம் பேசினாலும் எவ்வளோ நேரம் அவங்க கூட இருந்தாலும் சலிக்கவே இல்லையோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க தான் உங்களுக்கான உண்மையான உறவு அப்படிங்கிறத அவங்கள மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப இறுக்கமா பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா நீங்க இருக்கிறத, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. இதுதாங்க உண்மை. இங்க ஆறுதல் சொல்றாங்களே அப்படின்னு நம்பி யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு நைஸா பேசுவாங்க. ஸோ அவங்க ஆறுதலுக்கு தான் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னு நம்பி தயவு செஞ்சு உங்களுடைய ரகசியத்தை அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆறுதல்ங்கிற பேர்ல உங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பச்சோந்திகள் உங்களை சுத்தி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வெளியில சொல்லாத வரைக்கும் தான் அதுக்கு பேரு ரகசியம். ஸோ உங்களுடைய ரகசியத்தை நீங்க ரகசியமா வச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை தயவு செஞ்சு வெளியில சொல்லாதீங்க. உங்க ரகசியத்தை உங்களாலேயே காப்பாற்ற முடியாதப்போ அடுத்தவங்களால
அதை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க இதை வெளியில சொல்லலாமா வேணாமா அப்படின்னு. இங்க கடந்த காலத்துல நம்ம மேல அன்பு பாசம் ஏகப்பட்ட ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்ப கரண்ட்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல உங்களை எதிர்க்கிறாங்க, உங்களை எதிரி மாதிரி பார்க்கிறாங்க அப்படின்னா உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா கடந்த காலத்துல அவங்க நம்ம மேல பாசமா இருந்தாங்களே, இப்ப எதிரியா இருக்காங்களே, இவங்களை நாம எப்படியாவது மாத்தணும், இவங்க கிட்ட அந்த பழைய அன்பை நம்ம வர வைக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இப்ப அவங்க உங்களை எதிர்த்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகி போறது தான் உங்களுக்கு நல்லது. ஒருவேளை அவங்க உங்க மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பா இருந்துச்சுன்னா திரும்ப வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காலம் அவங்களுக்கும் சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்து உண்மையான அன்பு எங்க இருக்கோ அங்க தேடி வர வைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க. இங்க உங்களை மதிக்காதவங்களை நீங்களும் மதிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. புரிஞ்சுக்கோங்க. அவங்கள தேடி போய் அவங்க கிட்ட கெஞ்சு கூத்தாடி நான் உன் மேல உண்மையாவே பாசமா இருக்கேன் அப்படின்னு நிரூபிக்காதீங்க. உண்மையான பாசமா இருந்துச்சு அப்படின்னா அது உங்களை விட்டு என்னைக்குமே போகாது. உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும். உங்களை மதிக்காம உதாசீனப்படுத்திட்டு என்னைக்குமே போக மாட்டாங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒருத்தவங்க கிட்ட கடன், அன்பு, மரியாதை இந்த 3 விஷயத்தையும் எந்த மாதிரி வாங்குறீங்களோ அதே மாதிரி கண்ணியமா திருப்பி கொடுக்கறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. ஆனா இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த 3 விஷயத்தையும் அதிகமா அடுத்தவங்க கிட்ட வாங்கிக்கிறாங்களே தவிர அதை திரும்பி கொடுக்கும் போது மட்டும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இன்னும் சில பேர் அதை திருப்பி கொடுக்கவே மறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால தான் இங்க அன்புலையும் சரி, உறவுகள்லையும் சரி, நட்புலையும் சரி, எல்லா விஷயத்திலையும் விரிசல் ஏற்படுறதுக்கு காரணமே இதுதான். நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க வாங்கின இந்த 3 விஷயத்தையும் திருப்பி கரெக்டா கொடுத்துறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இங்க நாம செஞ்ச உதவிகள் இருக்கு பாத்தீங்களா, அடுத்தவங்களுக்கு பண்ணின உதவிக்கு அவங்க நன்றியா இருக்கணும், நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு நாம நினைக்கிறோமே தவிர, ஆனா இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்கின அந்த நன்றிக்கு, அந்த உதவிக்கு இவங்க நன்றி கடனா இருக்கிறதே கிடையாது. இங்க ஊருக்கு தான் உபதேசம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அடுத்தவங்க மேல 1000 குறை சொல்றது, ஆனா தான் பண்ற தப்ப மட்டும் அது பெரிய விஷயமாவே இங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. அடுத்தவங்க கிட்ட நீங்க நன்றி கடனை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல நாம கரெக்டா இருக்கமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. நான் சொல்ற இந்த தகவல் அத்தனையும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.